ஹாய் ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஞ்சே பொறுக்கோ தமிழக அரசியல் சேனல்ல வீடியோஸ் எல்லாம் அப்படியே பரபரப்பா விறுவிறுப்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆதரவை அப்படியே தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இன்னைக்கு தமிழக அரசியலோட மேகசின் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. 40 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியில யார் யார் வெற்றி பெற போறாங்க, எதெல்லாம் இழுபறியா இருக்க போகுது, அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை நமக்கு உட்படுத்துச்சு. அதனால அந்த பத்திரிகையோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் சாரிய வந்து என்ன சார் இப்படிலாம் போட்டிருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், எதுக்காக இவங்க ஜெயிப்பாங்க, எதுக்காக இவங்க தோப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரும் 4 பக்கத்துக்கு பேப்பர்லங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பத்தி அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். ஓகேங்க சார். இன்னைக்குதான் பத்திரிகை பார்த்தேன். இதுல வந்து கருத்து கணிப்பு இடம்லாம் போட்டிருக்கீங்க. எதன் மூலியமா இந்த கருத்து கணிப்பை நீங்க கணிச்சீங்க? அதாவது மேடம், நம்ம தமிழக அரசியல் வார இதழ் சார்பா நமது நிருபர்கள் வந்து 40 தொகுதியிலையும் கடந்த ஒரு வார காலமா தேர்தல் பிரச்சாரத்துல வேட்பாளர்கள் கூடவும் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க உள்ள கள நிலவரம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் மக்களோட மனநிலை என்ன அப்படின்றத எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நமக்கு வந்துட்டு தகவல் கொடுத்துருக்குறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறோம். அதன்படி பாத்தீங்கன்னாக்க திமுக கூட்டணி 16 வாங்குது, 16 இடம் ஜெயிக்குது. திமுக 10 இடம், காங்கிரஸ் 5 இடம், கம்யூனிஸ்ட் 1. அதிமுக கூட்டணியில அதிமுக 8 இடம், எஸ்டிபி 1 இடம், தேமுதிக 1 இடம், பாஜக 2 இடம், கோவையில அண்ணாமலையும் தேனியில வந்துட்டு அமமுக டிடிவி தினகரனும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் இழுபறி 12 வருது. இத நம்ம முழு டீடைலா பார்ப்போம். ஓகே, இந்த இழுபறி 12 வருது, அதுதான் ரொம்ப வித்தியாசத்தை கொடுக்குமோ? ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், தேர்தல் களம்ன்றது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு பிரச்சாரம் ஓய்வா இருக்கும். அந்த பிரச்சார களத்துல பணப்பட்டுவாடா வந்துட்டு 90% எங்க இறங்குதோ அதுதான் ஜெயிக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் இது மாறுறது. ஏன்னா நீங்க மக்கள் மனநிலை அப்படி மாறி போயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கிராமப்புறத்துல எல்லாம் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி திராவிட கட்சிகள் வந்து மக்களோட மனநிலையை மாத்திட்டாங்க. இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வேதனை தரும் செயல். ஆனா மக்களோட ஜனநாயக கடமைய இன்னைக்கு வந்துட்டு காசு கொடுத்து போட வச்சுட்டு காசு கொடுத்து விற்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் நடக்குது. இதெல்லாம் வருங்காலத்துல மாறும்னு நினைக்கிறேன். மாறினாதான் ஜனநாயகம் தலை தூக்கும். விஜய் வந்துட்டு அதான் எடுக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்றாரு பாருங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொல்லுங்க, யாரும் காசு வாங்காதீங்க, ஓட்டுக்கு காசு வாங்காம போடுங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்றாங்க. இந்த ஜனநாயகம் விரைவில் மலருன்ற வார்த்தையோட இந்த கருத்து கணிப்பை நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சட்டசபை தேர்தலே பார்த்தோம். என்னன்னா ஸ்டாலின் தான் வராரு அப்படி ஒரு பாட்டை போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இது பண்ணாங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, நீங்க எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கனாலும் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணீங்கனாலும் சரி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஓபன் பண்ணா கூட அதுல அவங்க ஆட் தான் வந்துட்டு. அதே மாதிரி இப்ப இந்த எம்பி எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அழைக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆட் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ மோடி நம்ம சென்னைக்கு வந்துட்டு போன பிறகு இந்த 2 நாளா தாமரைக்கு ஓட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்களும் போடுறாங்க. நீங்க என்னன்னா, அவரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அவங்க சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தரப்புல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பிஜேபியில வந்துட்டு மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையே வரல, வராமலேயே மோடியின் கேரண்டின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்கிறாங்க. அது மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா எடுபட்டு தான் இருக்குது, வந்துட்டு நல்லா எடுக்குது. வந்துட்டு நான் தேர்தல் அறிக்கை வந்ததுனாக்கா அவங்களோட பிளஸ் என்ன இருக்குன்றது இதுக்கப்புறம் வருங்களா? தேர்தல் அறிக்கை விடுவாங்க, கண்டிப்பா விடுவாங்க. ஓகே, அப்போ வந்து இங்க சமகலம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக மட்டுமே பணம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும். இப்ப அந்த இடத்துல அதிமுக 2வது இடத்துல இருந்த இதை வந்து இப்ப பிஜேபியும் அதோட ஜாயின் பண்ணிருக்காங்க. நல்லா செலவு பண்ணி ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி நடக்கல, மாநிலத்துல நலத்திட்டங்கள் பூரா மாநில அரசு தான் செய்யும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசோட நிதியில தான் செய்யறாங்க. மத்திய அரசோட நேரடியான உதவியும் நிறைய இடத்துல இருக்குது. அததான் என்ன பண்றது, மத்திய அரசோட உதவிகளை மாநில அரசு திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யுது அப்படின்றதுக்காக மோடி வந்து என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு அவங்க விளம்பரப்படுத்தணும்ன்றதுல தெளிவா இருக்காங்க. அத இப்ப எல்லாமே இது பண்றாங்க. பிஜேபி கவர்மெண்ட் அதை இப்ப பண்ணது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்திலயும் எல்லா சேனல்லையும் அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மாநில மக்களுக்குன்றாங்க. அது நல்ல விஷயம் எடுத்துட்டுதான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவோட பிஜேபியோட விளம்பரம் தான் அதிகமா இருக்கு. இதுதான் காரணம். ஏன்னா மத்திய அரசோட
நலத்திட்டங்களை மாநில அரசு இருட்டடிப்பு பண்ணுதுன்றதுக்காக அவங்க நேரடியாவே இப்ப களத்துல இறங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம இழுபறியா இருக்க இடங்களை பத்தி இப்ப நம்ம 40 தொகுதி நிலவரத்தை பாத்துருவோம் மேடம். இழுபறிய கடைசியா பார்ப்போம். திமுக பிளஸ் கூட்டணி 16 இடம், திமுக கூட்டணி இதுல 10 இடம் வருது. தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில திமுக ஜெயிக்குது. தூத்துக்குடியில கனிமொழியை பொறுத்த அளவுக்கு கடந்த முறை வந்துட்டு எல்லாம் யோசிச்சாங்க, என்னடா அவங்க சென்னையில இருந்துட்டு தூத்துக்குடியில வந்து நிக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீட்டையே வாங்கிட்டு வாடகை வீட்டை வாங்கிட்டு குடியேறிட்டு மக்களை பார்த்தாங்க. இப்ப கடந்த தூத்துக்குடி வெள்ளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 15 நாள் அங்கேயே தங்கி வீதி வீதியா கிராமமா சென்று மக்களை நேரடியா சந்திச்சாங்க. அது வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருக்கு. தூத்துக்குடியில அவங்க ஜெயிச்சிருவாங்க, கனிமொழி ஜெயிச்சிருவாங்க. அடுத்து தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூருக்கு பொறுப்பு அமைச்சரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டிருக்காரு. அவருடைய ஆதரவுல தான் முரசொலி வந்துட்டு அங்க வேட்பாளரா நிக்கிறாரு, முரசொலி ஜெயிக்கிறாரு. சேலத்துல வந்துட்டு இவரு செல்வ கணபதி நிக்கிறாப்ல. அங்க வந்துட்டு சேலம்ன்றது ஏடிஎம்கேல எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி விக்னேஷ்ன்ற வேட்பாளர் அங்க களத்துல நிப்பாட்டி இருக்காரு. அவரும் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி செல்வ கணபதின்றவரு செந்தில் பாலாஜி மாதிரி 1000 செந்தில் பாலாஜி ஒரு அரசியல்ல மிகப்பெரிய சாதுரியம் படைச்சவரு, பல தேர்தல்களை பார்த்தவரு. தேர்தலில் வந்துட்டு அவருடைய யுக்தி வந்துட்டு நல்லா சிறப்பா இருக்கும். அவரு தான் வெற்றி பெற போறாரு. அதே மாதிரி ஆரணி, திருப்பத்தூர், தருமபுரி. இல்ல தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னாக்க திமுக தான் அங்க அன்புமணி ராமதாஸோட மகள்கள் எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் எல்லாமே பண்றாங்க. அங்க என்னன்னா அதிமுகவும் அங்க வாக்கு பிரிக்குது. தருமபுரியில அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்குது. அதிமுகவும் பாமகவும் ஆட்டோமேட்டிக்கா பிரிக்கல, திமுக அங்க ஈஸியா ஜெயிச்சிருது. அரக்கோணம் சொல்ல வேண்டாம், ஜெகத் ரட்சகன் பணமலை வாரி அறையும். ஸ்ரீபெரும்புதூர்லயும் டிஆர் பாலு ஜெயிக்கிறாரு. மத்திய சென்னையிலையும் தயாநிதி மாறன், வட சென்னையும் வந்துருது, கலாநிதி வீராசாமி வந்துடுறாங்க. இந்த 10 இடமும் திமுக ஜெயிக்குது. காங்கிரஸ் வந்து 5 இடம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கரூர், கடலூர், மயிலாடுதுறை 5 இடம். இதுல வந்துட்டு கரூர் பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப ஜோதிமணிக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜியோட ஆதரவு, நேரடி ஆதரவே வந்துருச்சு. அவருடைய சொந்த காரை கொடுத்தே பிரச்சாரத்துக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி ஆதரவு இருந்தா மட்டும்தான் கரூர்ல ஜெயிக்க முடியுன்ற நிலைமை இருந்தது. இப்ப அவங்க வந்துட்டு அந்த ஆதரவு வந்துருச்சு. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு இடம், நாகப்பட்டினம் மட்டும் ஜெயிக்குது மேடம். இதுல ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஒரு இடம் 2 இடம் வரும்னு சொன்னாங்க. நமது கருத்து கணிப்பு படி அதிமுக கூட்டணியோட 10 இடம் வருது. அதுல அதிமுக இண்டிவிஜுவலா 8 இடம் வருது. மதுரையில வந்துட்டு டாக்டர் சரவணனும் சு வெங்கடேசனும் போட்டி போடுறாங்க. சு வெங்கடேசனுக்கு வந்துட்டு கடந்த 5 ஆண்டுல வந்துட்டு அவரோட சொத்து மடங்கு 10 மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு 5 வருஷம் தொகுதியில பார்க்க முடியல அப்படின்ற ஒரு இதை சொல்றாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் எதிர்ப்பு நிறைய வருது ஓட்டு கேட்க போகல. சரவணன்றவர் வந்துட்டு அங்க உள்ள மருத்துவர், பிரபல மருத்துவர், கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை எல்லாம் இலவசமா அளிச்சிட்டு இருக்காரு, ட்ரஸ்ட் மூலமா அளிச்சிட்டு இருக்காரு. தன்னுடைய சமுதாய பலத்தாலும் சொந்த பலத்தாலும் அங்க ஒரு இது பண்றாரு. சிவகங்கை அதே மாதிரிதான். கார்த்திக் சிதம்பரத்துக்கு உள்ளடி வேலை நிறைய நடக்கிறனால அங்க வந்துட்டு அதிமுக ஜெயிக்குது. திருச்சியில கருப்பையா, அங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா துரை வைகோ போட்டி போறப்ப துரை வைகோ மேடையிலேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல, நாங்க செத்தாலும் உதயசூரியன் சின்னத்துல நிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது திமுக உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அன்பில் மகேஷும் அமைச்சர் KN நேருவும் வந்துட்டு நம்ம கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வச்சாலும் தீவிரமா களத்துல இறங்கி பார்த்தாலும் அங்க உள்ள மதிமுகவினரே சுணக்கமா இருக்காங்க. அதனால வந்து கருப்பையா வந்துட்டு மணல் காசு ஏகப்பட்டது இருக்கு அவர்கிட்ட. அவர் பணத்துலதான் எல்லாமே அடிக்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சி அதிமுக வந்துடும். திருப்பூருமே வந்துட்டு அங்க உள்ள கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்ராயன் மேல கடுமையான அதிருப்தி இருக்குது. அதனால அதிமுக ஜெயிக்கிறாரு. ஈரோட்லயுமே பாத்தீங்கன்னாக்க திமுக இளைஞர் அணியில பிரகாஷ் நிக்கிறாப்ல, அதிமுக ஆற்றல் அரசு நிக்கிறாப்ல. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க பாஜகவோட எம்எல்ஏவோட மருமகன் தான். அதனால அங்க பாஜக வாக்கும் பிரியறதுக்கு இல்ல, எல்லாம் மறைமுகமா இவருக்கு வந்துடும். இவரு வந்துட்டு அது இல்லாம பாத்தீங்கன்னாக்க உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. உணவகத்துல மிக குறைந்த விலையில 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த செல்வாக்குலையும் இவர் வந்து ஜெயிச்சிருவாரு. நாமக்கல்லையும் தங்கமணி களத்துல இறங்கி வேட்பாளரை வெற்றி அடைய வைக்கணும்னு தீவிரமா இருக்காரு. அங்கேயும் வந்தது. கள்ளக்குறிச்சியிலையும் குமரகுரு வந்துட்டு எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமானவர். கள்ளக்குறிச்சியில வந்துட்டு அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல பரிச்சயமானவர். ஏராளமான நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. கடந்த முறை எம்எல்ஏ உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவா இருக்கையிலேயே இப்போ வந்துட்டு இவருக்கும் வெற்றி வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திண்டுக்கல்ல
அவங்களோட கூட்டணியா? கூட்டணி STPI போட்டி போடுது. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்க திண்டுக்கல் சீனிவாசன் தன்னோட பையனுக்கு சீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அதிமுகல. ஆனா கூட்டணி கட்சியில கொடுத்தோன்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு சேர்ந்து வேலை பாக்குறாங்க. இவரும் பணம் உள்ள நபரு, அதனால இவரும் இது பண்ணிடுறாரு. விருதுநகர்ல தேமுதிக விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகர் நிக்கிறாப்ல. இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார் எல்லாமே போயிட்டு பிரச்சாரம் தீவிரமா இறங்கி பண்றாங்க. விஜய பிரபாகரன் வீடு வீடா போறாரு, தெருவா போறாரு. சில மூத்தவர்களை பார்த்தா காலில் விழுந்து வணங்கி வாக்கு சேகரிக்கிறாரு. இவருக்கு இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க விஜயகாந்தோட மறைவு, அந்த அனுதாபால வந்துட்டு நிறைய இருக்கு. அதனால இவர் வந்துட்டு வெற்றி பெற்றுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர மாணிக்க தாகூருக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு காங்கிரஸுக்கு. அதே சமயம் பிஜேபி சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டி போடுறாங்க. ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திர வேட்பாளர்னால அவங்கள பாக்குறதுக்காகவாச்சும் கூட்டம் கூடணும். ஆனா அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அது கூட கூட்டம் கூட இல்ல. சில இடத்துல எல்லாம் கூட்டம் இல்லாதனால அவங்க பிரச்சாரத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு போற மாதிரி எல்லாம் இருக்குது மேடம். அந்த இருக்கு. அப்புறம் விருதுநகர் தான் இழுபறி வந்து 12 தொகுதிகள் வருது மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா 12 தொகுதியை படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா அதுல முக்கியமான தொகுதிகளை என்னன்னு பேசுவோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், சிதம்பரம், பெரம்பலூர், நீலகிரி, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், தென் சென்னை, பாண்டிச்சேரி. என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், விஜய் வசந்த் 2 பேத்துக்குமே கடுமையான போட்டி இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு. இருந்தாலும் திமுக கூட்டணி பலம் இருக்கிறதுனால விஜய் வசத்துக்கும் அங்க நல்ல சூழல்கள் பலம் நல்லா இருக்குது. அதனால வந்துட்டு அங்க இப்போ யாரு ஜெயிக்கிறாங்கன்ற போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்குது. திருநெல்வேலியிலயும் அப்படிதான் நயினார் நாகேந்திரன் போட்டி போடுறாரு. காங்கிரஸ்ல ராபர்ட் ப்ரூட்ஸ் போட்டி போடுறாங்க. அங்க வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் வேலை பார்க்கறது கூட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. கடைசியில வந்துட்டு ஸ்டாலின் கூப்பிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை இறக்கி விட்டாரு. திருநெல்வேலி தொகுதியை பாருங்கன்னு, தூத்துக்குடியை பார்த்துட்டு இருந்தவரை திருநெல்வேலியை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நயினார் ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி இருந்த தொகுதி இப்ப கொஞ்சம் டஃப் ஃபைட் ஆயிடுச்சு. தென்காசி தொகுதி அங்க ஜான் பாண்டியன் டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு. அங்க 2 ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இருக்கிறாங்க. 2ம் டஃப் ஃபைட்டா தான் போயிட்டு இருக்குது. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க பசங்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இடையில அங்க அதிமுகவும் கொஞ்சம் ஓட்ட பிரிக்கிறாங்க. அப்படிங்கலாம் இந்த அதிமுக ஓட்டு தானே இவங்க 2 பேருமே. ஏனி சின்னத்திலயும் அவர் வந்துட்டு எல்லாமே விட்டமினை இறக்குறாரு. ஃபுல்லா இறக்குறதுனால அங்கேயுமே கடுமையான போட்டி நிலவுது. சிதம்பரத்துல விசிக போட்டி போடுறாரு. இவர் என்னன்னா இவர் எடுத்து சந்திரகாசன் அதிமுக போட்டி போடுறாப்ல. ஏற்கனவே சந்திரகாசன் அங்க எம்பியா இருந்தவர். போன முறை வெறும் 3000 ஓட்டுல தான் திருமாவளவன் ஜெயிச்சாரு. இந்த முறை அவருக்கு போன முறையே கடுமையான அதிருப்தி எல்லாம் இருந்தது. இந்த முறையும் அவர் மேல கடுமையான அங்க அதிருப்தி இருக்குது. அதிருப்தி இருக்கிறதுனால அங்கேயுமே வந்து இழுபறியா தான் இருக்குது. பெரம்பலூர் தொகுதியில KN நேரு பையன் ஜெயிச்சிருவான்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி பாஜக சார்பில் பச்சமுத்து பாரிவேந்தர் அங்க நிக்கிறாரு. ஏடிஎம்கே சார்பில் வந்துட்டு முன்னாள் வனத்துறை அமைச்சரோட சகோதர பையன் ND சந்திரமோகன் நிக்கிறாப்ல. இப்ப இவங்க பச்சமுத்துவும் KN நேரும் பணபலத்துல மிகப்பெரிய பணபலம் படைத்தவர்கள். காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து அங்க அதிகமா வாழக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். பெரம்பலூர் தொகுதியில முத்தரையர் சமுதாயம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. இவருடைய தம்பி வந்துட்டு துரை செல்வமோகன், ND சந்திரமோகனோட தம்பி துரை செல்வமோகன் வந்து இப்ப களத்துல இறங்கி முத்தரையர் தலைவர்கள் எல்லாம் பார்த்து அங்க ஃபுல்லா எங்களுக்கு முத்தரையர் சமுதாயத்துக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கல. களத்தோட நிலவரம் இப்ப மாறி இருக்குது. அதனால அங்கேயும் கடுமையான போட்டி நிலவுது. நீலகிரி தொகுதி ஆராசா எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும்ன்றதுல தெளிவா இருக்காரு. அதே மாதிரி எல் முருகனும் அங்க போட்டி போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து சபாநாயகர் பையன் தான் அங்க நிக்கிறாப்ல. முன்னாள் அதிமுக சபாநாயகரோட பையன் நிக்கிறாப்ல. அங்கேயுமே கடுமையான போட்டி தான் நிக்குது. விழுப்புரத்துல வந்துட்டு அங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் அங்க இழுபறி தான் நீட்டிக்குது. வேலூர் போன வாட்டி மிக குறைந்த வாக்குகள்ல தான் வந்துட்டு கதிரானந்த் ஜெயிச்சாப்ல, துரைமுருகன் மகன். இந்த முறை வந்துட்டு ஏன்னா மோடி அங்க பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் ஏசி சண்முகத்துக்கான ஆதரவு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அதனால அங்க இழுபறி நீடிக்குது. காஞ்சிபுரம் தொகுதியிலையும் இழுபறி நீடிக்குது. திமுக அதிமுக இடையே வந்துட்டு கடுமையான போட்டி அங்க இருக்குது. தென் சென்னையில வந்துட்டு மும்முனை போட்டி அதிகமா நிலவுது.
தென் சென்னையில வந்துட்டு இப்ப கடந்த சிட்டிங் எம்பியா உள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெயவர்தன் முன்னாடி எம்பியா இருந்தவரும் போட்டி போடுறாரு. கடந்த முறை போட்டி போட்டு தோத்தவரு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் இருந்து உங்களோட பொண்ணு எனக்கு ஓட்டு போடுங்க, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்குன்றாங்க. அவங்களுடைய யதார்த்தமான பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு நல்லா எடுபட்டு இருக்குது. எடுபட்டனால அங்கேயும் கடுமையான போட்டி தான் நிலவுது. பாண்டிச்சேரியும் காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவுது மேடம். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த இழுபறி 12 தொகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த இழுபறி 12 தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னாக்க கடைசி நேரத்துல விட்டமின் ஓட்டு போடுற அன்னைக்கு முதல் நாள் 70% 80% வாக்காளர்களுக்கு போய் சேர்ந்ததுனாக்க எந்த கட்சி வந்துட்டு கரெக்டா கொண்டு போய் கொடுக்குதோ அந்த கட்சி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் மேடம் கள நிலவரமா இருக்குது. இன்னைக்கும் பணத்தை வாங்கிட்டு மட்டுமே அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பணம் வந்துருச்சு அதை ஒரு ஓரமா வச்சுப்போம், நம்ம யாருக்கு கொடுக்க போடணுமோ போடணும் அப்படின்ற இல்ல அது உங்களுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வந்துட்டு இப்போ படிச்சவங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க காசை வாங்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்க ஏழை மக்கள் தான் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம போட்டுருவாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க 300 ரூபா கொடுத்தா அவனுக்கு போட மாட்டாங்க, இப்போ வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா 500 ரூபாய் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டுருவாங்க. அப்படி இருக்கல கடைசி நேரத்துல யாரு விட்டமின் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த இதுலதான் இந்த 12 இழுபறியோட வெற்றி தோல்வியோட வெற்றி தீர்மானிக்கப்படும். எல்லாரும் வந்து பாஜக கூட்டணி நிறைய இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 இடம் தான் சொல்லியிருக்கீங்க. இல்ல மேடம், ஏன்னா நமக்கு நம்மளுடைய நிருபர்கள் கொடுத்த கருத்து கணிப்புப்படி நம்ம போட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக கூட்டணி வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வெற்றின்றது வெற்றிக்கான வாக்கு சதவீதம்ன்றது வேற. 35-37க்கு மேல போகணும், உங்களுக்கு 39 கிட்ட போகணும். ஆனா அவங்க 25% வாக்கு வாங்கிட்டு கூட தோக்கலாம். உதாரணத்துக்கு தென் சென்னை எல்லாம் எடுத்தோம்னாக்க மயிலாப்பூர் எல்லாம் ஃபுல்லா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்கு விழும் வந்துட்டு வாக்கு அதிக வாக்கு சதவீதம் வாங்குவாங்க. வெற்றி அப்படின்ற அந்த இடத்துக்கு போகணும், அதுதான் ஒரு விஷயம். இப்போ ஓவராலா வந்து கடைசியா விட்டமினும் அண்ட் தென் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிரச்சாரத்திலயோ இல்ல எதுலயோ பிரச்சாரத்துல இந்த தேர்தல் பொறுத்தவரை கடைசியில விட்டமின் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுலதான் மாற்றமே ஏற்படும். அதுவும் பறக்குப்படையும் தினதோறும் புடிச்சிட்டு இருக்கிறாங்க, வருமான வரித்துறையும் டெய்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அரசியல் சாதகத்துல யாரு கொண்டு போயிட்டு விட்டமினை கரெக்டா பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம தமிழ் அரசியல் பத்திரிகையிலயும் நீங்க போட்டிருக்கீங்க, அந்த நம்ம யூடியூப் சேனல்லயும் சொல்லியிருக்கீங்க. இந்த கணிப்பு எப்படி ரிசல்ட்டா வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய விஷயம். வணக்கம் மேடம். நன்றி.